எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் செய்ய போகிறது மட்டை அரிசி வச்சுட்டு கேரளா ரெட் ரைஸ் வச்சுட்டு செய்கிற ஒரு உப்புமாவோட ரெசிபி தான். ரொம்ப ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம், ஹெல்த்தியுமாக இருக்குது. அதுக்காக ஒரு கப் அளவுக்கு மட்டை அரிசி எடுத்துருக்கு. இது சாப்பாடு அரிசி தான், பார்பாயில்ட் ரைஸ். நம்ம சாதம் எல்லாம் வேக வைக்கிற அரிசி, பச்சை அரிசி கிடையாது. 200 கிராம் அளவுக்கு இருக்கும். நல்ல ஒரு டைம் கழுகி எடுத்துக்கோங்க. ஊற வைக்க வேண்டியதில் சீக்கிரம் ஒரு டைம் கழுகி உடனே நல்ல சூடாக இருக்கிற ஒரு கடாய்க்குள்ளே போட்டு வறுத்துக்கோங்க. இதில் எதுவுமே ஒன்றுமே சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா வறுத்தெடுத்தால் போதும். கொஞ்சம் வெட்டாக இருக்குது, நனைஞ்சிருக்கு. அது இந்த சூடிலே காஞ்சி இதே மாதிரி நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஹை ஃப்ளேமில் போட்டே வறுத்துக்கோங்க. தீ கம்மி பண்ணி வைக்க வேண்டியதில் நல்லா பொரிஞ்சு வர்ற டைமில் லாஸ்ட் மட்டும் தீ கம்மி பண்ணி வச்சா போதும். இதே மாதிரி நல்லா ஒரே மாதிரி வறுத்தெடுக்கணும். கருகி போகக்கூடாது, பச்சையாகவும் இருக்கக்கூடாது. இனி இதை ஆற விட்டுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு ஒரு டைம் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு பவுடர் பண்ணும்போது ரொம்ப பவுடராகி போகாமல் பார்த்துக்கோங்க. நமக்கு கொஞ்சம் இதில் தறி இருக்கணும். சில அரிசியெல்லாம் முழுசாகவும் இருக்கும், சிலது ப்ரோக்கனாக இருக்கும், சிலது பவுடராக இருக்கும். அதே மாதிரி தான் நான் செஞ்சு எடுத்துருக்கு. ரொம்ப பவுடராகி போயிடுச்சுன்னா உப்புமா சாப்பிடும்போது வாயில் ஒட்டிடும். அது பார்த்து பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணி மாற்றி வச்சுருக்கு. அடுத்தது ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கு. உப்புமா செய்கிற மாதிரியே செஞ்சுக்கலாம். கடுகு வெடித்து கொஞ்சம் உளுந்தம்பருப்பு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வரமிளகாய், 2-3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ஒரு 1/2 இன்ச் சைஸுக்கு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. ஒரு டைம் வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டான உடனே நம்ம தண்ணி ஊற்றிடலாம். 1 கப்பு அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி நான் ஊற்றிருக்கு. 2.5 கப் வரைக்கும் நீங்கள் வேணால் ஊற்றிடலாம். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் கூடி நான் இதில் சேர்த்துருக்கு. தேங்காய் சேர்த்து கொதிக்க விடும்போது அந்த தண்ணிக்கு ஒரு தேங்காய் பாலோட டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால தான் தேங்காய் சேர்த்துருக்கு. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வறுத்த அரிசி அது இதுக்குள்ளே சேர்த்து நம்ம ரவை எல்லாம் சேர்த்து கலக்கி விடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சுட்டு மூடி வச்சுக்கோங்க. அந்த அந்த தண்ணியிலே உப்புமா நல்லா வேகட்டும். தண்ணி ஃபுல்லாக வற்றி ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தேங்காய் அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லா இடம் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் மூடி வச்சு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரை ஆகணுமோ அது வரைக்கும் மூடி வச்சுக்கோங்க. தீ கம்மி பண்ணி தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஹெல்த்தியாக இருக்கிற ரெட் ரைஸ் உப்புமா ரெடியாக இருக்குது. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.